श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। श्री गणेशाय नमः। श्री सरस्वत्याय नमः। श्री गुरुभ्यो नमः. சத்குரு சாய்நாதனின் அனுகிரகம், ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசிகளுடன் குரு சரித்திரத்தில் குருவின் தன்மையை, சாயியின் தன்மையை, அவர்களின் போதனையை கங்கா பிரவாகம் போல் பரிசோதித்துக் கொண்டே வருகின்றோம். அந்த குணங்களில், அவர்களின் பாவனைகளில் இருக்கின்ற உள்ளர்த்தத்தை உட்கிரகித்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கையின் முறை. எதனால் என்றால், இயற்கை, அந்த இயற்கையிலே ஒளிஞ்சிருக்கின்ற சத்தியங்களை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த இயற்கையில் அதனுடைய குணங்கள் ஒளிஞ்சிருக்கு, அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதாவது இயற்கை இந்த மாயை என்ற ஒரு போர்வை போட்டுக்கொண்டு இருக்கு. அந்த போர்வையை நீக்குவதுதான் சிந்தனை. அதைதான் நாம் உருவாக்க வேண்டும். அந்த போர்வை போட்டு இருக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது வெறும் இந்த லௌகீகமான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படி இல்லாமல் இந்த இயற்கை அதுக்குள்ள நிறைய விஷயங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. அதனால் நாம் தேடணும் என்ற எண்ணத்துடன், எல்லாமே ரீசர்ச் பண்ணணுன்ற எண்ணத்துடன் பார்க்கும் பொழுதுதான் அந்த இயற்கை கூட நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. அப்படி கண்டுபிடிச்சது தானே இந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாமே. ஒரு பறவையை பார்த்தாலும் அந்த இயற்கையில அது எப்படி பறந்து கொண்டிருக்கிறதுன்னு யோசிச்சாதான் ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்விதமாகவே குருவின் தன்மையை, குணத்தை, குரு சிஷ்யனிடத்திலிருந்து என்ன வேண்டார், என்ன அவருக்கு வேண்டும் என்று கேட்கிறார், அதுல இருக்கிற உள்ளார்த்தம் என்ன அப்படின்றதுதான் சீடன் தன் முயற்சியால கண்டுபிடிக்க வேண்டும். அந்த முயற்சி தான் தனக்கு தெளிவு கொடுக்கும். சரி, இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, முதல்ல நன்றியை திடமாக வைக்கணும். என் குரு எனக்கு எதெல்லாம் கொடுத்தாரோ அதை நான் திருப்பி அவருக்கு ஒப்படைக்க வேண்டும். அதை வாங்கினேன் இல்லையா, அந்த வாங்கினதுக்கான நன்றியை மறக்க கூடாது. அந்த நன்றியை வெளிப்படுத்தணும்னு சொல்றாங்க. அந்த நன்றியை வெளிப்படுத்துவதுதான் முயற்சி. வெறுமனே உட்காராமல் முயற்சி செய்யணும். எனக்கு நன்றி இருக்கு, எனக்கு நன்றி இருக்குன்னு சொன்னா போதுமா? ஸோ ஃபர்ஸ்ட் நன்றி இருக்கணும். அதுக்கப்புறமா அது தெரிவிப்பதற்கான முயற்சி இருக்கணும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும்னா, விவேகத்தோடு இருக்கணும். இந்த 3 விஷயங்களை தன்னுடைய குரு சீடனுக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் த்வஸ்டா, அவர் தன்னுடைய குரு சேவையினால் எப்படி முழுமை அடைஞ்சார் என்றதை பார்க்க போறோம். சத்குருவை நாடினார் த்வஸ்டா சின்ன வயசுலேயே. சத்குரு அவருக்கு படிப்பை சொல்லி கொடுத்தார். அதுக்கு அவர் தட்சணையும் கேட்டார். அந்த தட்சணை என்ற உடனே 2 ரூபாவோ இல்ல 1 லட்சம் ரூபாவோ நமக்கு ஞாபகம் வரலாம்.
ஆனா இங்க அவருடைய குரு, த்வஷ்டையின் குரு என்ன கேட்டாரு அப்படின்னுட்டு நாம் பார்க்கணும். தான் எது சொல்லி கொடுத்தாரோ அது மிக அழகாக புரிந்து கொண்டானா இல்லையா, புரிஞ்ச மாதிரி இருக்கிறானா அப்படின்றதுக்கான ஒரு இது கேட்டு நீட்டு எது வேணாலும் கேட் எக்ஸாம் மாதிரி டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். சரி, தட்சணை கொடுக்கணும்னா என்ன இருக்கணும்? முதல்ல நன்றி இருந்தா தானே தட்சணை கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்கணும்ன்ற விவேகம் இருக்கணும். அதுக்கு முதல்ல சிந்திக்கணும். விவேகத்தோடைய சேர்ந்த பொறுப்பு வேணும். ஏன்னா அந்த பொறுப்பு, தட்சணை கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அந்த குருவும் கேட்கிறார், எனக்கு ஒரு குடில அமைச்சித்தா. அதுக்கப்புறமா குரு பத்தினியும் கேக்குறாங்க, வண்ண வண்ணமா இருக்கிறது, யாராலையும் இந்த கைத்தறியால நெய்க்கப்பட்டாத ஒரு பிளவுஸ் பீட் எனக்கு வேணும்னு கேக்குறாங்க. அந்த குழந்தை நனையாத மாதிரி காத்துல பறக்கிற மாதிரி செருப்பு கேட்கிறாரு. குருவின் புத்திரிக்கை பெண் குழந்தை, அவ கேக்குறா, எனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை வேணும், அந்த சமையல் பண்ண ஆறக்கூடாது, அதுவே எனக்கு சமையல் சொல்லி கொடுக்கணும், அதை என் கூட எப்ப வேணாலும் எடுத்துன்னு போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் 4 பேரும் கேக்குறாங்க. சரி, இந்த குழந்தையும் நான் தட்சணை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஏன்னா நமக்கு புரியல என்ன கேட்கிறாருன்னுட்டு, அவர்கிட்ட படிச்ச சீடன் அல்லவா, அவருக்கு தெரியும். சரி, இது எல்லாம் நான் எங்க எப்படி செய்யணும் அப்படின்ற, எப்படி சமர்ப்பிக்கணும் என்ற ஒரு சிந்தனை. முதல்ல அவர் என்ன கேட்டார் என்றதுக்கான புரிதல் கொண்டு வரணும் இல்லையா. நான் இது சமர்ப்பிக்கணும் அப்படின்ற நன்றி தெரிவிக்கணும், நன்றி இருக்கணும். அப்புறம் அவர் குரு கேட்ட விஷயத்துக்கு மேல ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதலோடு பொறுப்பெடுத்துக்கிட்டு நான் செய்யணும், அதுல விவேகம் இருக்கணும். இதுக்கு எல்லாமே என்ன வேணும் அப்படின்னா, அந்த கடவுளின் அன்பை, இல்ல அந்த சத்குருவின் அன்பை, அவர் நம்மேல் வைத்த அந்த காதல், கருணை, இது எல்லாமே நாம் அனுபவிச்சது நம்ம மனசுக்குள்ள உருவாக்கணும். எப்படி? மிக அழகாக நிறைய முறை மாஸ்டர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய அரிஷட் வர்க்கங்கள் இருக்கு, அதுல தீமையும் இருக்கு, நன்மையும் இருக்கு. சமமும் தமமும் உபரிதி திதீக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இப்படின்றது காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இது மட்டுமின்றி இதுவும் நமக்குள்ள அடங்கி இருக்கு. இதை வெளியே கொண்டு வர வேண்டும். அது ஒளிஞ்சிருக்கிறது வெளிப்படையாக வரணும். வந்ததுன்னா அப்போ நன்றி என்ற பாவனை வரும், அதுல ஒரு பொறுப்பும் கலந்திருக்கும். அப்பதான் உண்மையிலேயே சத்குருவை நம்ம நாடி சென்றதுக்கு சரணடைறதுக்கான அடையாளம். இங்க பாருங்க, அந்த குழந்தையின் பேர், சீடனின் பேர் த்வஷ்டை. அந்த காலத்துல ஒரு பேர் வச்சா அதுக்கு பொருள் இருக்கும், கண்டிப்பாக பொருள் இருக்கும். த்வஷ்டா அப்படின்னா செதுக்கப்பட்டது அல்லது வடிவமைக்கப்பட்டது அப்படின்ற பொருள். அந்த சத்குருவின் மூலமாக இந்த குழந்தை ஞானத்தின் வடிவமாக செதுக்கப்பட்டார். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும், நம்ம வெறும் மரக்கட்டையை தான் எடுப்போம், அதுல வேஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீக்கிடுவோம். அதுக்கப்புறமா அதனோட ஸ்ட்ரக்சரை பார்த்து நமக்கு என்ன வேணுமோ அதுல இருந்து வர வைப்போம் இல்லையா, டிசைன் பண்ணுவோம். அது அப்படியே இருந்தா வெறும் மரக்கட்டை, அது விறகாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுவே ஒரு சத்குருவின் கையில் பட்டால் அதுக்கு எந்த வடிவத்தை கொடுத்தால் அது ஜொலிக்குமோ, அது நிலைக்குமோ,
அந்த வடிவத்தை கொடுக்க கூட வல்லமை பெற்றவர் சத்குரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைக்கும் அந்த பேரும் செட் ஆச்சு. குரு கிட்ட நம்ம சேர்ந்தோம், அவரை நாடினோம். சரி, இது நாம் எல்லாரும் நினைச்சுப்போம், சத்குரு சாய்நாதரை நாம் சரணடைஞ்சோம். அவர் நம்மளை வடிவமைப்பாரா மிக அழகாக, சிறப்பாக, சிறந்ததாக? அப்ப நம்ம கிட்ட 3 இருக்க வேண்டும்: நன்றி, பொறுப்பு, விவேகம். அந்த விவேகத்தோட சேர்ந்து இருக்கணும் அந்த பொறுப்பு. கடமைக்குன்னு செய்யக்கூடாது. கடமைக்குன்னு செஞ்சோம்னா அதுல இந்த 3மே இருக்காது. 3 சேர்ந்து இருக்கும் பொழுதுதான், அது செதுக்கும் பொழுது பெர்ஃபெக்டான ஒரு வடிவம் அதுக்கு வரும். இங்க ட்ரஸ்டையின் குரு தட்சணை கேட்டாரு. என்ன கேட்டாரு? காற்றாலையும் மழையாலையும் அக்னியாலையும் அழிக்கப்படாத ஓர் குடில் எனக்கு வேண்டும், அதை கட்டித்தா அப்படின்னு சொல்றார். குரு பத்னியுமோ யாருமே ஹேண்ட்லூம் பண்ணாத ஒரு இது, அது கலர் கலராக இருக்கணும். அப்படி போன்ற ஒரு பிளவுஸ் பிட் எனக்கு வேணும்னு கேக்குறாங்க. குரு புத்திரன் மண்ணு படாதது, தண்ணியிலையும் நடக்க கூடியது, எப்பவுமே என் காலுக்கு கரெக்டா இருக்கணும். இப்ப அந்த சின்ன குழந்தை இல்ல, நான் வளர்ந்தாலும் என் காலுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி செருப்பு வேணும். குருவின் புத்திரிக்கை அந்த பெண்ணு குட்டி பாப்பா கேக்குது, என்னன்னு? எனக்கு கம்மல் வேணும், ஒரு பொம்மை வீடு வேணும், அதுல சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் வேணும், அந்த பாத்திரங்களே எனக்கு சமையல் சொல்லி கொடுக்க வேண்டும், அது எப்பவுமே சில்லுன்னு ஆகாது, சூடாவே இருக்கணும், எங்க போனாலும் நான் எடுத்துன்னு போகணும், இன்னும் நிறைய விளையாட்டு பொம்மைகள் எனக்கு வேணும்னு கேக்குறாங்க. இது இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3ம் கொண்டு, எந்த 3ம்? நன்றி, பொறுப்பு, விவேகம், இது கொண்டு இது சமர்ப்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிறான். ஏன் என்ன இது, இந்த குரு இப்படி சொல்லிட்டாரே, இதுல இதுக்கான ஒரு விளங்குதா இது வாச்சு அப்படின்னு நினைச்சுக்கல. இது குரு கேட்டாருன்னா தன்னுடைய சீடன் மேல நம்பிக்கை இருந்தா தானே கேட்க முடியும். ஒரு மக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு டஃபா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கொடுத்தா பாஸ் பண்ண போறேன்னா இல்லையான்றது அந்த டீச்சருக்கு தெரியும். ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அந்த குழந்தை எப்படி எழுதுன்றது அந்த டீச்சருக்கு தெரியும். சோ இவன் சமர்ப்பிக்க கூடிய வல்லவன் என்று தானே தெரிஞ்ச அந்த குரு கேட்டிருக்காரு. அப்போ அந்த குரு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. இது தர முடியாததுன்னா அவர் எப்படி என்கிட்ட கேட்க போறாரு? இதுல ஏதோ ஒரு உள்ளார்த்தம் உண்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கையில தான் அந்த உள்ளார்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்கான். எவ்வளோ நன்றி மனசுக்குள்ள இருந்தா இப்படி யோசிக்க தோணும். அது இருந்தாதான் இப்படி செய்ய முடியும். இதெல்லாம் யோசிச்சுட்டு காட்டுக்குள்ள போறான். ஒரு அவதூதர் பிரத்யக்ஷம் ஆகிறாரு. நீ காசிக்கு போ, இது எல்லாமே உனக்கு கிடைக்கும்னுட்டு அவதூதர் ட்ரஸ்டைக்கு சொல்றாரு. இந்த காசி எங்க இருக்கும் தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. அந்த அவதூதர் மனோவேகத்துல, அந்த மனம் போகக்கூடிய வேகத்துல, அந்த வேகத்துல காசிக்கு கொண்டு போய் விட்டாரு. குரு என்றவர் என்ன செய்வார் தெரியுமா? ஸ்ரத்தை அது இருக்கும் பொழுது, அது யாருக்கு இருக்கோ, தவிப்பு யாருக்கு இருக்கோ, தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் யாருக்கு இருக்கோ, அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே அமைச்சு தருவாராம். இப்போ இந்த குழந்தை என்ன இந்த மாதிரி கேட்டாருன்னு நினைச்சுக்கலாம். என் குரு என்கிட்ட கேட்டதுக்கான பொருள் ஒண்ணு இருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கணும்ன்ற தவிப்பு வந்தது. இது செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ற எண்ணம் வந்தது. அதுக்கான யோசனையும் வந்தது.
உடனே என்ன நினைச்சா, ஆஹா, இவர் என்னுடைய குரு தான், எனக்கு உதவி பண்ண இந்த ரூபத்துல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எண்ணினான். ஏன்னா ஆக்சுவலா இப்போ அந்த குழந்தை கிளம்பிட்டான், அவதூதர் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, தேவர்கள் சத்குரு கிட்ட பிரார்த்தனை செய்வாங்களாம். ஐயா, நீ போயிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணு, அவன் அழகாக வடிவமைக்கப்பட்டால் அவனால நிறைய பேர் நல்வழிப்படுவார்கள், ஆகையால் நீ அவனுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி தேவர்கள் குருவிடம் கேட்பார்களாம். இது சிம்பிளா சொல்லணும்னா, இஷ்ட தேவதை நம்மளுடைய பிரார்த்தனையால் திருப்தி அடைஞ்சால் சத்குரு கிட்ட கொண்டு போவாங்க. ஏன்னா, இதோ பிடிச்சுக்கோ, நீதான் வடிவமைக்க கூடிய வல்லவன் சொல்லிட்டு சத்குரு கையில ஒப்படைச்சிடுவாங்க. இதுக்காக அவன் நல்லவனாக உருவாக்கப்பட்டால் அவனால் இன்னும் நிறைய பேர் உருவாக்கப்படுவார்கள். இப்ப பாபா சரித்திரத்துல, அக்கல்கோட்ட சுவாமி சரித்திரத்துல, தாஜுத்தீன் பாபா சரித்திரத்துல, நம்மளுடைய பரத்வாஜா மாஸ்டர் அவரின் சரித்திரத்துல அவர்களால எத்தனை பேர் உன்னதமான நிலையை அடைஞ்சிருக்காங்க. அதுதான் சத்குரு செய்வார்கள், கடவுள் செய்ய மாட்டாங்க இதெல்லாம். ஆனா தன்னை நம்பின பக்தனுக்காக சத்குருவிடம் பிரார்த்தனை செய்வாங்க. இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும், இதா பிடிச்சுக்கோ, இவனை நல்வழிப்படுத்துன்னு சொல்லிட்டு கொடுக்கிறார். ஏன்னா குரு அனுகிரகத்துக்கு மிஞ்சியது வேற எதுவுமே இல்லை. குரு எல்லாமே செய்வார். முதல்ல என்ன, தன்னை தான் திருத்திக் கொள்வதற்கான விஷயங்களை சொல்லி கொடுப்பார். அதுக்கு வளையணும், சத்குரு கிட்ட அதுக்கு வளைஞ்சு நிக்கணும். பணிவு, இது எல்லாமே இருந்து சத்குரு அழகான ஒரு சிற்பம் போல் வடிவமைப்பார். ஆகையால் அவதூதர் இவரை காசிக்கு கொண்டு போய் விட்டாச்சு. காசி தரிசனம் இப்படி பண்ணணும், அங்க ஒரு லிங்கம் பிரதிஷ்டிக் பண்ணணும் இப்படின்னு எல்லாமே சொல்றார். உடனே நமக்கு ஒரு டவுட் வரும், மனோவேகம்னு சொல்றாங்களே அப்படின்னா, மனம் மிக வேகமான டிராவல் செய்யக்கூடியது மனம்தான். நம்பர் 1. ஹிமாலயஸ்ல இருப்பேன் இப்ப நினைச்சா, லண்டன் போகலாம், பாரிஸ் போகலாம், யூகே போகலாம், அதே மாதிரி யுஎஸ்ஏ, எங்க வேணாலும் இந்த நொடியில அங்க இருக்கிற ஒரு சிறப்பான விஷயத்தை எண்ணி பார்க்கலாம். அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு நினைச்சாலும் இப்ப அது நம்ம கண் முன்னாடி தெரியும். அவ்வளோ வேகம், கடவுளால படைக்கப்பட்ட நம்ம மனசுக்கே அவ்வளோ வேகம் இருக்குன்னா அந்த கடவுளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஒரு சின்ன கற்பனை, சந்திரமண்டலம், அது நம்ம நியூஸ்ல பார்த்துருக்குறோம், மேகசின்ஸ்ல பார்த்துருக்குறோம். அந்த சந்திரமண்டலம் எப்படி இருக்குன்னு வடிவம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல நம்ம எல்லாரும் அந்த ஸ்பேஸ் ஷூட் போட்டுக்கிட்டு அதுக்குள்ள போய் இறங்குறோம், அப்படியே காத்துல நடக்கிற மாதிரி அழகாக நடக்கிறோம், அங்க உட்காடுறோம், அந்த மண்ணை தொட்டு பார்க்குறோம். இது எல்லாம் நம்மளால முடிஞ்சதில்ல. அப்ப கடவுள் நினைச்சா ஏன் முடியாது? இது எப்படி சொல், கண் இமைக்கும் நேரத்துல சந்திரமண்டலத்துக்குள்ள இருக்கிறோம், அவரால முடியாதா? அதாவது இதுல என்ன சொல்றாங்க, குரு அனுகிரகம் என்று ஒண்ணு இருந்தால் எந்த விதமான வேலையானாலும், மிகப்பெரிய காரியமே ஆனாலும் அது நடந்து தீரும் என்றது நாம் திடமாக நம்ப வேண்டும், அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டும். அதாவது மனோவேகத்துல போறாங்க அப்படின்றது சாத்தியம்தான். இங்க ஒரு பாயிண்ட் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடைச்சவர் அவர், அதனால அவருக்கு இயலாதுன்றது எதுவுமே இல்லை. சரி, காசி யாத்திரை முடிஞ்சது. காசியின் மகிமையை அவதூதர் சொன்னார். உன்னுடைய குரு சரணங்களை உன் மனதில் திடமாக
தக்க வச்சுக்கோ. இங்க லிங்கம் பிரதிஷ்டை பண்றது விசேஷம் சொல்றாரு. கூடவே என்ன சொல்றாரு? உன்னுடைய குரு சரணங்களை மனசுக்குள்ள பதியவை, பிரதிஷ்டிச்சுக்கோ. வெளிப்படையாம அந்த லிங்கம் வெளிப்படையில அந்த லிங்கத்தை பிரதிஷ்டி, ஆனா உன்னுடைய மனசுக்குள்ள உன்னுடைய குரு சரணங்களை வச்சுக்கோன்னு சொல்றாங்க. எதுக்காக? மாஸ்டரோட ஸ்பீச்சஸ் கேட்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், குரு மத்தியே சிதம் விஸ்வம், விஸ்வ மத்தியே சிதோ குருஹு அப்படின்ட்டு மாஸ்டர் ஆரம்பிப்பாரு. குருவுக்குள்ளதான் இந்த உலகம் அடங்கியிருக்கு. இந்த உலகத்திலேயே குருவாக அவர் திகழ்றார். ஆகையால் இங்க என்ன சொல்றாங்க? காசி க்ஷேத்திரம் நிவாசஞ்ச ஜாஹ்னவி சரணோதகம் குரு விஸ்வேஸ்வர சாட்சாத் தாரகம் பிரம்ம நிச்சயா. இந்த உலகத்திற்கே ஈஸ்வரனான அவர் மாண்ட ரூபம் தரித்து, உலகத்துக்கே அதிபரான அந்த ஈஸ்வரன் மானுட ரூபம் தரித்து வந்தார். இப்படி சத்குருவாக அவர் எங்க இருந்தால் அதுதான் காசி. கங்காதேவி எந்த விஷ்ணு பாதங்கள் இருந்து உதித்தாங்களோ, அதாவது வந்தாங்களோ, அப்படிப்பட்ட சத்குரு அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் இருப்பார் என்பதனால பக்தனின் ஹிருதயத்தில் ஸ்மரணையின் ரூபமாக அவரே இருப்பார். அப்படி ஸ்மரண செய்கின்ற சீடனின் இல்லமும் காசிக்கு நிகரானது. அப்படி ஏற்பட்ட ஒரு சீடன் குரு பாத தீர்த்தமாக எண்ணி வீட்டில் இருக்கிற நன்னீரை சேவித்தாலும் அந்த நீரில் குரு பாத தீர்த்தங்கள் இருக்கின்ற சக்தி விழித்த நிலை பெறும். அதாவது என்ன சொல்றாங்க? குருவோட பாதங்களை ஸ்திரமாக மனசுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு சீடனின் வீடுதான் காசின்னு சொல்றாங்க. அவன் சாதாரணமா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு இது என்னுடைய குரு பாத தீர்த்தம் அப்படின்னு எண்ணினாலே அந்த தண்ணீர்ல அந்த சக்தி விழித்த நிலை பெறும், அந்த சக்தி தானா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சத்குரு என்றவர் யாரு? சாக்ஷாத் அந்த விஸ்வேஸ்வரன் தான். அவரின் வாக்கு நமக்கு முழுமையை தரும். பிரம்மா வாக்கு என்பதில் சந்தேகம் இல்லை. அதனாலதான் சத்குரு என்றவர் ஆல் இன் ஒன், ஒன் இன் ஆல். அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஏற்பட்ட குரு பாதங்களை ஸ்மரண பண்ண, மனசுக்குள்ள நிறுத்து. எப்பவுமே அதனுடைய தொடர்பிலேயே இரு. அப்போ என்ன நடக்கும்? அந்த குரு சரணங்களின் ஒலி உனக்கு கேட்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும் சொல்றார் மாஸ்டர். எனக்கு கேட்கவே இல்லையே. அவர் நாம் ஒரு அடி எடுத்து வச்சா சாய்நாதர் என்ன சொன்னாரு? 10 அடி உன்னை நாடி நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ முதல் முயற்சி நம்மளது தானே. நாம் ஒரு அடி எடுத்து வைக்கணும். அவரின் பாதங்களின் ஒலியை கேட்க நாம் ஒரு அடி எடுத்து வச்சா அது நமக்கும் கேட்கும். நமக்கு உருவம் தெரியல, ஒலியும் கேட்கல. அது வெளிப்படையான இந்த மாமிச நேத்திரங்கள் வச்சு பார்த்தா தெரியாது. மனோநேத்திரம், இதயத்து அது உள்ளிருந்து தரிசிக்க முடிஞ்சால், பார்க்க இல்லை தரிசிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக தெரியும், கேட்கும் என்று மாஸ்டர் சொல்றார். ஒருத்தர் ஒரு பொயிட்ரி மாதிரி ஒரு சின்னதை எழுதுறாரு. என்னன்னா, உன்னுடைய அடிகளின் ஒலி எனக்கு தெரியும், உன்னுடைய அடிகளின் வேகம் எனக்காக, நீ வருவது எனக்காகத்தான், அந்த ஒலி நான் கேட்டுட்டே இருக்கிறேன்னு சொல்றார். பாருங்க, இது
இது கற்பனை, ஒரு கவிதை, அதுக்கு பொய் தான் அழகு இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம், ஆனா அது கிரகிக்க மாட்டோம். அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி நுட்பமாக கவனிச்சிருக்க மாட்டோம். ஒரு 12-20 பிளாட்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை அவங்க அப்பாவோட வண்டி சத்தத்தை கேட்டு, இல்ல கீழே கேட்டு திறக்கிற மாடுலேஷனை பார்த்து எங்க அப்பா வராருன்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள உட்காந்து. நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா அதுல ஒரு அத்தனை பேருக்கு இல்லைனாலும் ஒரு 10 பேருக்கு பைக் இருக்குமே, சேம் பைக் இருக்கும், அங்க பார்க்கிங்ல இருக்கு. ஆனா அந்த குழந்தை சொல்லுது இது எங்க அப்பா பைக்கு சத்தம். அதே மாதிரி இல்ல அப்படின்ட்டேன். அது குட்டி குழந்தை, அதுக்கு பால்கனில எட்டி பார்த்தா தெரியாது. நான் பார்த்தேன். ஆனா கேட்டு திறக்க இது எங்க அப்பா தான் திறக்கிறாரு. எப்படி? நேரம் அப்பா எப்போ வருவார், அப்பா எப்போ வீட்டுக்கு வருவார், சிந்தனை அந்த குழந்தைக்கு இருக்கு. அதனால கண்டுபிடிக்க முடிச்சது. உண்மையிலேயே அசந்து போயிட்டேன் அன்னைக்கு. அந்த விதமாக நமக்கும் தவிப்பிருந்தால் கேட்கலாம். இந்த பாவனைகளை தக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த குரு சரித்திரம், பாபா சரித்திரம், இல்ல பாகவதம், இது வேணாலும் ஆகட்டும். அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு அப்படின்ற எண்ணத்தை மனசுக்குள்ள தக்க வச்சுக்கிறதுக்கு தான் சத்குருக்களின் முயற்சி. சரி, அந்த எண்ணம் ஏன் கொண்டு வரணும்னுட்டு இவங்க எல்லாரும் முயற்சி பண்றாங்க. மாஸ்டர் இத்தனை புக்ஸ் எழுதினார், அதுக்கான விளக்கம் கொடுத்தார். எதுக்காக அவருக்கு அவ்வளவு தவிப்பு? அந்த எண்ணம் மனசுல குடியிருந்தால், இது என் சத்குரு என் கூடிய இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் ஒவ்வொரு அடி என்னை நோக்கித்தான் போடுறார் என்ற எண்ணம் இருந்தால் என்ன நிகழும்? மனம் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கும். நல்லா கவனிக்கணும். சுகம், சந்தோஷம், ஆனந்தம், இந்த மூன்று விஷயங்களுக்குமே வித்தியாசம் உண்டு. சுகம் என்றது உடம்புக்கு சார்ந்தது. அது அந்த ஏசி ஃபேனு வைக்கையில ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது, வெயில் தாங்க முடியாது. அது ஆனந்தம் என்றதுக்கு இடமோ அல்லது மனிதர்களோ எதுவுமே தேவையில்லை, ஹாப்பியா இருக்கலாம். போன வாரம் தாவாது குண்ட கிராமத்துல சசங்கம் சொல்லும் போது கரண்ட் போயிடுச்சு, ஃபேன் இல்லை, அது குட்டி வீடு, இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒரு 5-6 விளக்கு எரியுது. ஆனாலும் யாருக்குமே கரண்ட் போச்சே, நாம எப்படி சசங்கம் கேட்கறது அப்படின்ற எண்ணமே இல்லை, ஆனந்தமா கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ், அந்த காலத்துல கதா காலக்ஷேபம் கோயில்ல நடக்கும். கோயில்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்க அப்பல்ல. இப்போ இருக்கிற கோயிலை கம்பேர் பண்ணவே முடியல, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு கோயில்ல பாக்குறேன், ஒருத்தவங்க வராங்க, ஷடனா ஃபேன் போட்டுட்டு ஹனுமானுக்கு 3 பிரதட்சணை பண்றாரு, பண்ணிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போறாரு. ஒரு 3 பிரதட்சணை பண்றதுக்கு கூட ஃபேன் தேவைப்பட்டுச்சா? எதுக்கு இந்த அஞ்ஞானம்? சத்குருவின் நிழல் கூட படாத மனம் அது எப்பவுமே உடம்ப சந்தோஷமா வச்சுக்கதா எண்ணும். இந்த ரிஷிகள், எதிகள், இவங்க சன்னியாசிகள் எல்லாருமே உலகம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க உட்கார்ந்து தவம் பண்றாங்க? காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆனந்தமானது குரு சரித்திரத்திலே நாம வாசிக்கலாம். அவதூதர் அந்த அடர்ந்த காட்டுல ஆனந்தமா இருந்தாருன்னு எழுதுவாங்க. சோ சத்குருவின் சரணங்கள் நம் இதயத்தில் பத்திரமாக பதிக்கப்பட்டு ஸ்மரணையில், அதாவது நினைவு கொண்டு இருந்தால் மனதில் ஆனந்தம் குடிக்கொள்ளும். அதுக்கான முயற்சி தான் இந்த குருக்கள் எல்லாருமே பண்றாங்க. இப்ப பாருங்க, சந்தோஷம் அப்படின்னா ஒண்ணு காசு இருக்கணும், இல்ல நம்மள என்டர்டெயின் பண்றதுக்கு மக்கள் இருக்கணும் கூட. அது கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் இல்லாம போயிடும். ஆனா ஆனந்தம்ன்றது அப்படி கிடையாது. வெயில அடிபட்டாலும் அப்படி பாபாவை நினைச்சிட்டே கண்ணை மூடிட்டோன்னு வச்சுக்கோங்க, கனவுல, அதாவது நம்ம வீட்டுல பார்த்துட்டு இருக்கிற பாபாவோட திருமுகம் இல்லைன்னாலும் கனவுல வெள்ளை ட்ரெஸ் போட்டு யாராச்சும் சும்மா அந்த காயத்தை தடவி விடுறாங்க அப்படின்னு நினைச்சாலே அந்த வலியும் இருக்காது, மனசு அவ்வளோ ஆனந்த நிலை கொண்டும்.
கையில வலிக்கலாம், ஆனா மனம் ஆஹா பாபா வந்தார், எனக்கு அடிபட்டுச்சுன்னு தடவி கொடுத்தார். மனசு ஆனந்தமா இருக்குல்ல, அடிதான் வைத்து அதுக்கான ரத்தம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த ஆனந்தம் இருக்குது, அது குரு சரணங்கள் இதயத்தில் இருந்தால் மட்டும் அந்த ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்தை நமக்கு அனைவருக்கும் தருவதற்கான முயற்சி தான் சத்குருக்கள் பண்றாங்க. எப்படி இந்த ஆன்மீகத்துல கிடைக்கின்ற ஆனந்தம் மத்தவங்க சொன்னா அனுபவிக்கவே முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது, உணரவே முடியாது. எதுக்காக? இது இனிப்பா இருக்கும் சொன்னா யாராவது தெரிஞ்சுக்க முடியுமா? அதை எடுத்து நாக்கு மேல வச்சா அவங்க அதை சுவைத்து விழுங்குனா அப்ப தெரியும். அதே மாதிரி ஆன்மீகத்துல இந்த விதமான அனுபவங்கள் அவங்க மனம் உணர்ந்து அவங்க அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. கையில அடிபட்டினாலும் மனம் ஆனந்தமா இருக்குமா எப்படி அப்படின்ற கேள்விதான் வரும். எல்லாருமே ஆனந்தத்தை பெறணும், அந்த ஆனந்தம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறாரு? சத்குரு எடுத்துன்னு கொடுக்கறாரு. அது நமக்குள்ளேயே இருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும்னு என்ன பண்ணணும்? நன்றியோட வாழணும். அந்த நன்றி எப்படி இருக்கணும்? பொறுப்பு கொண்டு இருக்கணும். அந்த பொறுப்பும் விவேகம் சேர்ந்ததாக இருக்கணும். அந்த உனக்கான ஒரு பொறுப்பை விவேகத்துடன் செய்யும் பொழுதுதான் அந்த நன்றி வெளிப்படும். அப்ப மட்டும்தான் நமக்கு தரிசனம் என்றது கிடைக்கும். அதனால இங்க அந்த அவதூதர் சொல்றாரு, இதயத்துல உன்னுடைய குரு சரணங்களை திடமாக வைத்துக்கொள் என்று சொல்றார். இங்க மாஸ்டர் 2 வேர்டு எழுதுவாருங்க. ஸ்மரண ஸ்துதி, துதிக்கிறதுன்னு சொல்லுவோம், ஸ்மரணை செய்வதுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வேற வேற வேர்டு. இது திருவிளையாடல் கிரந்தம் இருக்குது இல்லையா, திருநூல், அதுல குருஸ்துதி என்ற முன்னுரையில இருக்கு. மாஸ்டர் எழுதியிருப்பாரு, சத்குரு நமக்கு என்ன செஞ்சாரோ வெளிப்படுத்துவது ஸ்துதி, இல்லைன்னா ஸ்மரணை அப்படின்னு அதுல நாம் வாசிக்கலாம். ஸ்துதி என்றது நன்றியோட சேர்ந்தது, ஸ்மரணை என்றது சும்மா நினைச்சு பார்க்கறது. அவர் அப்பா இப்படி பண்ணார், இப்ப இப்படி பண்ணார் அப்படின்னு நினைச்சு பார்க்கறது. ஸ்துதி என்றது எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாரோ எந்நேரம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நன்றியோட இருப்பது ஸ்துதி. ஒவ்வொரு நொடியும் அதை ஞாபகம் இருந்தால் ஆனந்த நிலை நாம் அடையலாம். அதனாலதான் மாஸ்டர் ஸ்மரணைன்னு சொல்லுவாரு, ஸ்துதி தான் சொல்லுவார். துதிக்க வேண்டும். இந்த ஸ்மரணை கொஞ்ச நேரம் தான். நாமஸ்மரணை பண்ணோம், 1 hour பண்ணோம், 100 சாண்டிங் பண்ணோம், இல்ல 500 பண்ணோம், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஸ்துதி என்றதுக்கு எதுவுமே தேவையில்லை, அது நேரம் இருக்கலாம் மனசுல. என்ன சொல்றாரு? உன்னுடைய குருவை துதி ஒவ்வொரு நொடியும். எதுக்காக? அவரை நம்மள வடிவமைக்கணும். இந்த ட்ரஸ்ட் என்ற பேருக்கான பொருள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். செதுக்கப்பட்டது இல்லைன்னா வடிவமைக்கப்பட்டதுன்றது ட்ரஸ்ட் என்ற பேருக்கான பொருள். கடவுளால செதுக்கப்படணும், சத்குருவால செதுக்கப்படணும்னா நமக்கு இந்த 3 விஷயங்கள் இருக்கணும்னுட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்துதி பண்றதுன்னா என்ன? ஒவ்வொரு நொடியும் எனக்கு சுகமே வந்தாலும் கஷ்டமே வந்தாலும் அது குருவின் அனுகிரகம், அவர்தான் கொடுக்கிறார். எதுக்காக? அது 2துலயும் அவர் எனக்கு துணை இருக்கிறார் அப்படின்ற எண்ணம் வரும். அதை வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய குரு சரணங்களை ஸ்துதி அப்படின்ட்டு சொல்றார். இங்க அவதூதர் இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. அவதூதர்ன்றது திகம்பரர் அப்படின்னு பொருள் இல்லை.
அவதி என்றால் பர்மிசஸ், லிமிட் அப்படின்றது பொருள் உண்டு. நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்மிசஸ், ஒரு அளவுக்கு தான், ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்துல தான் நாம் இருப்போம். ஆனா அவதூதர் என்றது அதுக்கு தாண்டி இருப்பாங்க. வரையறுக்கப்பட்ட எல்லையில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லையே இல்லாம இருப்பது தான் அவதூதருக்கான பொருள். சோ அவரு மறைஞ்சிட்டார். ட்ரஸ்டுக்கு ஒரே ஆச்சரியம், ஆஹா இவர் என் குருதான், எனக்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். பாருங்க, அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவர் டியூன் பண்ணிட்டாங்க அவரை. அதனால அந்த காலத்துல பேர் வச்சா அதுக்கான ஒரு பொருள் உண்டு, கண்டிப்பா இருக்கும். தர்ம வியாதன் ஒருத்தருடைய பேரு என்ன, தர்மம் தான் அவருக்கு ஒரு வியாதி, நோய் மாதிரி. எந்நேரம் தர்ம சிந்தனை தான் அவருக்கு. மகான்கள் எல்லாருடைய பெயர்களையும் நம்ம வச்சு பார்த்தோம்னா அவங்களுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அந்த பேர் வைக்கிறதுக்கான பொருளும் உண்டு. காலப்போக்குல எல்லாமே நாம் மறந்துடுறோம். இங்க செதுக்கப்பட்டவர் தானே இந்த ட்ரஸ்ட், அதனால எல்லாமே என் குருவின் மகிமை அப்படின்னு அடையாளம் கண்டார். தேவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க, இவன் நல்வழிப்படுத்தப்பட்டால் நிறைய பேருக்கு நன்மை செய்வான், நிறைய பேரு நல் வழியில கொண்டு செல்வான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அந்த பேரு கொடுக்குறாங்க. செதுக்கிறதுன்னா எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் அந்த டூல்ஸ். இந்த சத்குரு செதுக்கும் போது தாங்கி நிக்கணும்ல. அந்த தாங்கி நிக்கணும்னு என்ன வேணும்? இந்த கஷ்டங்கள் தான் நம்மள செதுக்குது. தாங்கி நிக்கணும்னு என்ன வேணும்? திடமான விசுவாசம் வேண்டும். அவர் நமக்கு செஞ்ச விஷயத்துக்கு நன்றி மறவாம இருக்க வேண்டும். இது ரெண்டுமே இருந்தா எவ்வளவு ஷார்ப்பான டூல்ஸ் வச்சு அவர் நம்மள செதுக்கினாலும் நாம் அதுக்கு நிப்போம், உடஞ்சிட மாட்டோம். இப்போ வெளிப்படையில மனசளவுல உடஞ்சிட மாட்டோம். சரி, அவங்க செதுக்கும் பொழுது அந்த மரக்கட்டையா செதுக்குறாங்க. செதுக்கும் பொழுது உடையாம இருக்கணும்னு என்ன ஆகணும் அப்படின்னா, ஈரம் வற்றி போகணும், ஃபுல்லா ட்ரை ஆயிடணும். அந்த உட்டு காய வச்சா உட்டு ட்ரை ஆயிடும், அதுக்கப்புறமா ஸ்ட்ராங்கா மாறிடும். காய வைக்கிறது தான் கஷ்டங்கள், பொறுமை தான் நம்மளை நாம காய வச்சுக்கிறது. இந்த வெளி உலகத்தை பார்க்கிற வரைக்கும் அந்த ஈரம் அப்படியே தான் இருக்கும். இந்த ட்ரஸ்ட எத்தனை காலம் அந்த ஈரத்தை காய வச்சுக்கிட்டாரு? 12 வருடம். குரு கிட்டயே அந்த எதுவுமே அப்படியே நிலைச்சு நிக்கிறது இல்ல. இந்த வெளி உலகம் அப்படின்ற திடமான எண்ணம் வர வைக்கணும். அதனால அவரு நின்னாரு. எது நடந்தாலும் உள்ளுக்குள்ள என் குருவின் அனுகிரகம், என் குருதான் வந்தார், என் குருதான் இது சொல்லி கொடுக்கிறார் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துச்சு. குருவின் கிருபையால் இது எல்லாமே நடக்குது. பாயிண்ட் நல்லா பிடிச்சுக்கணும். நம்ம இது ஒரு கதையா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இப்படி கேட்டாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே உள்ளார்த்தம் இருக்கு, அது ட்ரஸ்ட சமர்ப்பிச்சுட்டாரு அப்படின்னா கதை முடிஞ்சிடும். ஏன் மாஸ்டர் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய குருச்சரித்திர நூல்களை பார்த்திருக்கிறேன், வெறும் கதை மட்டும் இருக்கும், இவ்வளவு விளக்கம் எல்லாம் இருக்காது. இங்க ட்ரஸ்டா என்ன நினைக்கிறாரு? காட்டுல போயிட்டு இருந்தாலும் என் குரு தான், ஏன்னா என் கூடயே இருக்கிறாரு. நல்லது நடந்தாலும் காசி தரிசனமே பண்ணாலும் என் குருவின் அனுகிரகம் தான், அவருடைய கிருபையால தான் இது எல்லாமே நடந்தது. எனக்கு எப்பவுமே என்னுடைய குருவின் கிருபை எனக்கு இருக்கு அப்படின்ற எண்ணம். அமெரிக்காக்கோ டெல்லிக்கோ எங்கேயோ போறோம், எல்லா பொருளையும் பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளும் பர்ஃபெக்டா பண்றோமா இல்லையா? அது நான் தான் பர்ஃபெக்டா பிளான் பண்ணேன், என்னுடைய பிளானாலதான் இந்த ட்ரிப்பே பர்ஃபெக்டா போச்சுன்னு நினைச்சுக்க கூடாது. அவரின் கிருபையால் இது எல்லாமே நல்லதா நடந்தது. ஒரு குண்டு வெடிச்சா போதும், திருப்பி வீட்டுக்கு வரமாட்டோம்ல. இவ்வளோ ஏதாவது ஒரு சக்சஸ் நடந்ததுன்னா என்னாலதான், என் முயற்சியாலதான் அப்படின்னு இல்ல. இங்க ட்ரஸ்ட என்னுடைய நம்பிக்கையாலதான் எனக்கு குரு தரிசனம் கிடைச்சதுன்னு கூட எண்ணல.
அவருடைய கிருபையால தான் எனக்கு இவ்வளோ காசி தரிசனம் பண்ணினேன், இவ்வளோ அவதூதராக எனக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு எல்லாமே என்னுடைய குரு கிருபை, என்னோட குரு கிருபை. அதனால தான் காட்டுல இருந்தாலும் கடவுள்கள் சத்குருவை பிரார்த்தனை பண்ணி அவருக்கான வழிகாட்டிய அமைச்சு வச்சாங்க. இன்னும் நம் கதைக்கான விளக்கத்தை பார்க்கவே இல்லை. எவ்வளோ கஷ்டமான விஷயத்தையும் சாதிக்க முடியும். அது சாதிக்கணும்ன்றா குருவின் அனுகிரகம் நமக்கு தேவை. அந்த அனுகிரகம் நமக்கு இருக்கு. அந்த அனுகிரகத்துக்காக நாம் என்ன பண்ண வேணும்னா ஒரு 3 விஷயங்கள் நமக்குள்ள திடமாக வச்சுக்கணும். இதுதான் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ள வந்தா நமக்கும் அந்த காசி யாத்திரை இது எல்லாமே ஈஸியா கிடைக்கும் இந்த வாழ்க்கையில. அதுக்காக மாஸ்டர் இந்த மெயின் கண்டென்ட் மட்டும்தான் எப்படி புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன சமர்ப்பிக்கணும், எது நமக்குள்ள வளர்த்துக்கணும், இது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் இந்த கதைக்குள்ள அவங்க கேட்ட தட்சணைக்கான பொருட்களுக்கான பொருளும் அடுத்த வாரம் நாம் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நன்றி. பொறுப்பும் விவேகம் இந்த 3மே அடுத்த வாரத்துக்குள்ள நாம் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். மாஸ்டரால இந்த 3த்துக்கான பொருள் நமக்கு தெரியும். அவருடைய அனுகிரகத்தால இதுக்கான பொருள் நமக்கு என்ன தெரியும், இது விளக்கம் தெரியும். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ட்டு மாஸ்டர் சாயிலீலாங்கத்திலையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த முயற்சி செஞ்சு அந்த குரு தட்சணைக்கான விளக்கத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த 3த்தை நமக்கு அனுகிரகம் பண்ண மாஸ்டரிடம் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.